தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீ என்ன முத்திரையருக்கு சப்போர்ட் பண்ணுற? ஆமாம், நான் முத்திரையருக்கு ஆதரவாக செய்தி வெளியிடுவேன். தேவேந்திரருக்கு ஆதரவாக செய்தி வெளியிடுவேன். முக்குளத்தூருக்கு ஆதரவாக நான் செய்தி வெளியிடுவேன். தமிழ் குடிகள் குறும்பு கவுண்டர்லேருந்து, கோனார்லேருந்து, வெள்ளாளர்லேருந்து, பிள்ளைமார்லேருந்து தமிழ்குடிக்கு ஆதரவாக அனைத்து சாதிகளுக்கும் நான் குரல் கொடுப்பேன். எப்பொழுதும் குரல் கொடுப்பேன். ரெட்டியார், நாயுடு, நாயக்கர் போன்றவர்கள் இங்கே அரசியல் அதிகார பகிர்வுகளை எடுத்துக்கொண்டு விருதுநகர்லேருந்து, திருவண்ணாமலையிலேருந்து, இங்கே திருச்சியிலேருந்து அதிகாரத்தை பறித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த அரசியல் அதிகார பகிர்வு என்பது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். 5%, 10% அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி, வசதிக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்களுடைய செல்வாக்குக்கு தகுந்த மாதிரி கிடைக்கணும். இதில் ஏன் நீ முத்திரையருக்கு ஆதரவாக பேசுகிற, ஏன் தேவேந்தருக்கு ஆதரவாக பேசுகிற? முதல்ல இந்த பேச்சை நிப்பாட்டுங்க. இதில் எனக்கு எந்த ஆதாயம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. நான் சமுதாயம் வேறையாக இருந்தாலும் நான் தமிழ் குடிக்கு ஆதரவாக தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பேன். யாரை வேணாலும் எதிர்த்து பேசுவேன். அது என்னால் முடியும். எனக்கு அந்த தெம்பும் திராணியும் கடவுள் எனக்கு கொடுத்துருக்கான். அதனால் நான்